ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் திருவாதிரை களி தான் பண்ண போகிறோம். அதுக்கு இதால் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சிவக்க வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டேன். அதுதான் கழுவி வடிகட்டி வச்சுருக்க அரிசியை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஈரப்பதம் இருந்துச்சு, இப்போ ஈரப்பதம் இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வறுத்துடணும். பார்த்தீங்கன்னா பச்சரிசி நல்லா நிறம் மாறி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். இதால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதால் ஒரு கிளாஸ் தான் அரிசி எடுத்தேன். அதே அளவு வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு அதை வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றினேன். வெல்லத்துக்கு ஒரு கப்பு ஊற்றிருக்கேன். மொத்தம் 6 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இது மாதிரி உடச்சி எடுத்து வச்சிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. அரிசி அரைக்கும் போதே ஏலக்காவும் போட்டுட்டேன். நல்லா களி வெந்து மேலே வந்துருச்சு. சூப்பராக திருவாதிரை களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.